ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கண்மணி அண்ணன் தம்பியை பிரிக்கிறதுக்கு முதல் ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறாங்க. அதை பத்தி டீட்டெயிலா ப்ரமோ அண்ட் மை ஓன் ஸ்டோரி ப்ரெடிக்ஷன்ல பார்க்கலாம் இன்னைக்கு. இதுதான்டா சாக்கு. இந்த சாக்கை வச்சு எப்படியாச்சும் அண்ணன் தம்பியில இருந்து எல்லாத்தையும் பிரிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிடுறாங்க. கண்மணி ஏற்கனவே ஓவரா நடிப்பாங்க. இதுல சொல்லவா வேணும். பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க கண்மணி. ஆக்ரோஷமும் அதுவும் பாக்குறதுக்கே பயங்கர பயமா இருக்கு. அப்ப வர்றாரு ராகவன். கண்மணி அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்ன கண்மணி, விட்டு கண்மணி, அதுதான் நடந்துருச்சு, சாரி சொல்லிட்டா, விட்டு, இது அப்பாவுக்கு போச்சுன்னா பெரிய பிரச்சனையாகும் கண்மணி அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க, என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க? அத்தனை பேத்த முன்னாடி நான் சாரி கேட்டிருக்கேங்க. நீங்க தானே சொன்னீங்க இந்த கடையோட ஓனர் மாதிரி நீ என்ன. அப்படிப்பட்ட என்ன சாதாரண ஒரு வேலைக்காரங்க கிட்ட, அதுவும் அத்தனை வேலைக்காரங்க அங்க வந்திருந்த கஸ்டமர்ஸ் அத்தனை பேத்து முன்னாடியும் என்ன சாரி கேட்க வச்சுட்டாங்க பாத்தீங்களா? எனக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு தெரியுங்களா? ஆத்திரமா வருதுங்க, கோபமா வருது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல கண்மணி, நடந்த விஷயம் தப்புதான், மாறணும் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டான், சாரி கேட்டது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் வேற மாதிரி பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்றார் ராகவன். இருக்கட்டும்ங்க, சாரி கேட்க சொன்னார்ல, அத்தனை பேத்து முன்னாடி எது கேட்க சொன்னாரு? தனியா கூட்டிட்டு போய் சாரி கேட்க சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. கண்மணி, நீ சொல்றதும் கரெக்ட் தான், அப்படி கூட செஞ்சிருக்கலாம். நான் என்னதான் மனசு மாத்த பார்த்தாலும் எனக்கு அதே தாங்க ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க அப்படின்னு சொல்றாங்க. கண்மணி, இத்தனை நாளா நான் அத்தனை தடவை சொன்னேன், ஆனா எதுவுமே நடக்கல. ஆனா இப்ப சொல்றத நீ நம்பு, கண்டிப்பா நடக்கும். என்னங்க சொல்றீங்க? ஆமா, இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் என்ன நம்பு கண்மணி, நான் பாத்துக்கிறேன் எல்லாமே அப்படின்னு சொல்றாரு ராகவன். இப்படிங்க உங்களை நம்ப முடியும்? உங்க தம்பி வந்துட்டாருன்னா நீ அவ்வளவுதான். நீங்க தம்பி சொல்றத மட்டும் தான் கேட்பீங்க, நான் சொல்றத எனக்கு இங்க கேட்டிருக்கீங்க. கண்மணி, நான் இப்பதானே சொல்றேன் கண்மணி, இந்த ஒரே ஒரு தடவை நான் சொல்ற பேச்சு கேளு, என்ன நம்பு கண்மணி. சரிங்க, நம்புனா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேனா? உன்னை முதலாளி சீட்டுல போய் உட்கார வைப்பேன். என்னங்க சொல்றீங்க? ஆமா, இனிமேல் நான் இல்ல முதலாளி, நீ தான் முதலாளி. நீ சொல்றத எல்லாரும் கேட்கணும். இப்ப போதுமா கண்மணி? இல்லைங்க, நான் என்ன இருந்தாலும் கண்மணி, நான் சொல்றத கேளு கண்மணி. நீ முதலாளி சீட்ல நாளைக்கு வந்து உட்கார்ற, இனி யாரு என்ன கேட்பாங்கன்னு பாக்கலாம். நீ என் பொண்டாட்டி தானா? என்னுள் பாதி நீ. எனக்கு இருக்க எல்லா உரிமையும் மதிப்பு எல்லாமே உனக்கும் இருக்கு. எல்லாரும் எனக்கு கொடுக்கற மரியாதையை உனக்கும் கொடுத்துதான் ஆகணும். சோ நீ வா அப்படின்னு சொல்றாங்க. இன்னமும் நீங்க சொல்றீங்க மறுபடியும் போய் அங்க அவமானப்பட்டுனா என்னங்க பண்றது? கண்மணி, அது நடக்காது கண்மணி. நீ நிம்மதியா படுத்துத்தோங்க, காலையில் நீ ரெடியாய் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ராகவன் போறாங்க. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். இது போதும், இத வச்சு அண்ணன் தம்பி அப்பா அத்தை எல்லாத்தையும் நான் பிரிக்கிறேன் பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த கடையோட ஃபுல் ரைட்ஸும் இவங்களுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. இவங்க தான் ஓனரா இருந்துகிட்டு சொத்த பூரா எல்லாத்தையும் இவங்க பேர்ல மாத்திட்டு இவங்களை துரத்தி விடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க கண்மணி. அடுத்த நாள் காலையில ஆகுது. ரெடி ஆகாம கண்மணி ஒரு சோகமா இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ராகவன் வராங்க. என்ன கண்மணி இது, இன்னும் ரெடி ஆகாம நீ பாட்டுல உட்காந்துட்டு இருக்கா? இல்லைங்க, நீங்க சொல்றது கொஞ்சம் ஒத்து வராதுங்க, வேண்டாங்க, எதுக்குங்க வம்பு? அங்க போனா உங்க தம்பி ஒண்ணு பேச, அப்புறம் நான் ஒண்ணு பேச, பிரச்சனையா தான் வருங்க, வேண்டாங்க. இங்க பாரு, என் தம்பி ஒன்னும் பேச மாட்டான், அவன் உனக்கு மரியாதை கொடுப்பான், நான் சொல்றத செய் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, நீங்க சொல்றீங்க, உங்களை நம்பி நான் வர்றேன். எனக்காக எது வேணாலும் நீங்க செய்வீங்க, அது எனக்கு தெரியும். அந்த நம்பிக்கையில தான் நான் வர்றேங்க. கண்மணி, ரொம்ப நன்றி கண்மணி, நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. கண்மணியை கடைக்கு கூட்டிட்டு போறாங்க. ராகவன் கண்மணி வர்றத பார்த்துட்டு எல்லாரும் என்ன மறுபடியும் இவங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அங்க வேலை செய்யற ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிடுறாரு ராகவன். இனிமேல் இந்த பொறுப்பை ஃபுல்லா கண்மணி தான் பாத்துக்க போறா. எனக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்து எப்படி நடந்துகிட்டீங்களோ அதே மரியாதையோட அன்போட கண்மணி கிட்டையும் நடந்துக்கணும், சரியா? இனிமேல் உங்க முதலாளி கண்மணி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ராகவன். இதை கேட்டோன்னு எல்லாத்துக்குமே மனசு ரொம்ப கஷ்டமாகுது. என்னடா இது, இவங்களை கொண்டு வந்து மறுபடியும் கொண்டு வந்து வைக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, எல்லாரும் போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் ஒரே சோகமா வேலையை அவங்கவுங்க போய் பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வீரா வர்றாங்க. கண்மணி அந்த துணியெல்லாம் இருக்கிற இடத்துல ஒரு டேபிள் போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல தானே ராகவன் உட்காந்து கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. அந்த இடத்துல கண்மணி உட்காந்து இருக்காங்க. வீரா வர்றாங்க. எப்படா மறுபடியும் கண்மணி வந்தா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வீராவை கண்மணி பார்த்தோன்னே கால் மேல கால் போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு லுக்கு விட்டுட்டு இருக்காங்க. வீராவை பார்த்து இது கொஞ்சம் தப்பா தெரியுதே அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. வீராவும் அப்படி நக்கலா ஒரு பார்வை பார்த்துட்டு, இதுதாண்டி என்னோட
ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இதுலயே நான் ஜெயிச்சிட்டேன், இன்னியும் ஃபுல்லா ஜெயிப்பான், அண்ணன் தம்பி அப்பா எல்லாத்தையும் பிரிச்சு நடு தெருவுல நிக்க வைக்க போறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி வீராவை பார்த்து லுக்கு விட்டுட்டு இருக்காங்க கண்மணி. இந்த எபிசோடு இது மாதிரிதான் நடக்கும்னு நினைக்கிறேன்.